இன்னைக்கு நம்ம ஆசை தோசை யூடியூப் சேனலில் என்ன ரெசிபின்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ட் பட்டர் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம இப்போ இது எப்படி செய்ய போகிறோன்ட்டு காட்ட போகிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு குக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டின்னருக்கு கேர்டு சிக்கன் பட்டர் போட்டு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், சிக்கன் 1/2 kg வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி வச்சுருக்கேன், தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் செட்டிநாடு மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வெண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், கருவேப்பிலை, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு. கசகசா, சோம்பு, தேங்காய், மிளகு, முந்திரியை சேர்த்து நம்ம அரைச்சி ஏற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இது குக்கு எப்படி பண்ணுறலான்றதை பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அமுல் பட்டர் தான் போடுறோம். நம்ம அதுதான் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அமுல் பட்டர் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த வெண்ணெய் ரொம்ப உருகணும்லாம் அவசியம் கிடையாது. இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு இந்த கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா உருகிடுச்சு, பட்டரும் சேர்ந்து. இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, அந்த மராட்டி மக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெண்ணெயோட வாசனையோடு சேர்ந்து நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. போகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு பாருங்கள், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் மிளகா பொடி காட்டுற மறந்துட்டேன். நம்ம வீட்டில் அரைச்ச தனியா மிளகா சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா 1 ஸ்பூன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் வச்சுக்கலைங்களா தயிர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா 2-3 நிமிஷம் வாசனை நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா சிக்கன் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மசாலாலாம் 1/2 kg சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூட சிக்கன் போடுறீங்கன்னா மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே வதங்கட்டும். சரிங்களா, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ரெண்டுத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன்லேயே தண்ணி வரும். சீரகத்தூள், கரம் மசாலா தூள் நல்லா வாசனை வந்துச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகா பொடி 1 ஸ்பூன், தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது அது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வேறு நம்ம சேர்த்து தேங்காயில் அரைக்க போகிறோம். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிநாடு சிக்கன் நானே வீட்டில் அரைச்சது. நான் உங்களுக்கு இதை அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வாசனையாக இருக்குது. போட்ட அமுல் பட்ரு, அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அமுல் பட்டர் தான் போடணும் கிடையாது, உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வெறும் எண்ணெயிலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தெரியாமல் சொல்லிட்டேன்,
வெண்ணெய் இல்லாமல் இது செய்யக்கூடாதுங்களாம், எண்ணெயில் செய்யக்கூடாதுங்களாம். அது சாதா சிக்கன் செய்கிற மாதிரி இருக்குமா. பட்டர் போட்டு நம்ம அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓரத்தில் நல்லா மசாலாலாம் சூப்பராக வருது. இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கத்துக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம தேங்காய் ஊற்றிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த மிளகு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மிளகை இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதில். அதுக்கப்புறம் வந்து சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கசகசா எடுத்து வச்சுருக்கோம், நம்ம வந்து இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம அந்த முந்திரியும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1 ஸ்பூன் அளவுக்கு, அதையும் நம்ம எடுத்து தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம கசகசா, தேங்காய், அப்புறம் மிளகு, சோம்பு, முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சு குக்கரை வந்து 2 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணி விட்டேன். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம தயிரெல்லாம் போட்டனால டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கல சேர்த்துக்கலாம். அரைச்சதை ஊற்றி வச்சு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அதிகப்படியாக செய்யணுன்னா ஒரு 20 மினிட்ஸ், இல்லைன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சு என்ன செஞ்சோன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். நம்ம ஓகே, நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சொன்ன அளவில் செய்யுங்க. அந்த வெண்ணெய், பட்டரு எல்லாமே போட்டு 1/2 kg சிக்கனுக்கு நான் சொன்ன மசாலா. இதே நீங்கள் கறி எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து மசாலா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன், ஆனால் நான் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கல. எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுனே இருப்பீங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசா தோசை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஜாலியாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.